சேலம் மாநகரத்தில் மாங்கனி நகரத்தில் தகவல் அறியும் சட்டத்துறையினுடைய அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த திரு வசந்தம் சரவணன் அவர்கள் அடுத்த தலைமுறையை கொண்டு செல்கின்ற ஆற்றல் படைத்தவர். அவருக்கு நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் காத்திருக்கின்றன, மிக விரைவில் வரும் என்று நம்புகின்றோம். இந்த தருணத்துல, இந்த இனிய தருணத்துல நேற்றைக்கு நடந்த சம்பவம், எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம் அந்த டேம் திறப்பு விழா திறப்பதற்கு அழைப்பு விடுக்காமல் உதாசீனப்படுத்திய இன்றைக்கு தோழமை கட்சியாக இருந்தாலும் திமுகவிற்கு, திமுக கட்சிக்கும் திமுக நண்பர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில் எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் பதிய கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரலாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்து, எங்களுக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வெளிப்படையாக மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. ஆகவே எங்களுடைய தலைவர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில், அவருடைய மன வருத்தத்திற்கு நாங்கள் மருந்து கொடுக்கின்ற வகையில் எங்களுடைய கண்டனத்தை, இந்த இன்னைக்கு திறப்பு விழாவாக இருந்தாலும் தோழமை கட்சிக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். செம்பரம்பாக்கம் ஏரி அன்னைக்கு ஒருத்தர் சரியான நேரத்துல திறந்து விடாம இருந்த காரணத்தினால இன்னைக்கு பெரிய வெள்ளம் அடைச்சு நிறைய பாதிப்பானது. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் வாழ்ந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அன்னையிலிருந்து முன்னறிவிப்பு இல்லாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை திறப்பதற்கு முன்பு மாநில மாவட்ட பிரதிநிதிகள் மூலமாகத்தான் அதை திறக்க வேண்டும், முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சர்க்குலர் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்பி இருந்தாங்க. ஏங்க நாங்க வராமலே நீங்க திறந்துட்டீங்க அப்படின்றது கேட்டாரு. கேட்டதுக்கு தோழமை கட்சிகள் இருந்து சரியான பதில் வரல, தவறான பதில் வருது. இது வரப்போகின்ற தேர்தலில் பாதிக்கும். ஏன் இதை நாங்க சொல்றோம்னா, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கெமிஸ்ட்ரி ஒன்னா இருந்தாதான் வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நாங்க எதிர்கொள்ள முடியும். இன்றைக்கு மாண்புமிகு முருகன் அவர்கள் ஒரு குறையை சொல்லியிருக்காரு. அதுல இவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, எதுக்கு சொல்லிக்கிட்டு அதிகாரிங்க பாத்துக்குவாங்க. நாங்க மேட்டூர் மட்டும் 100 அடிக்கு மேல போனா சொல்லுவோம், அது மேட்டூர் மட்டும்தான் சொல்லுவோம், மற்ற டேம் சொல்ல மாட்டோம். அப்படின்னா மற்ற டேம்ல எல்லாம் வெள்ளம் வந்தா பரவாயில்லையா? வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்க வேண்டாமா? அப்போ எதுக்கு அங்க ஒரு எம்எல்ஏ, எதுக்கு அங்க ஒரு எம்பி அந்த தொகுதிக்கு? அததான் எங்க தலைவர் கேட்கிறாரு, முன்னறிவிப்பு கொடுத்து செய்யணும்னு. ஆகவே இந்த நேரத்தில் அதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு, தகவல் அறியும் சட்டத்துறையில நாங்க செஞ்சது, இந்திய தேர்தல் ஆணையத்தை என் பெயரில் நான் ஒரு மனு அளித்து, இதுவரையிலும் மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் அவர்கள் அரியணை ஏறிய தருணத்துல எந்த ஒரு தகவலும், எவ்வளவு வாக்குகள் பதிவானது, எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்ற தகவலை நாம் கேட்டோம். டிசம்பர் 2024 வரலும் பப்ளிக் டொமைன்ல இல்ல. பப்ளிக் டொமைன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய வெப்சைட்ல இருக்கணும். எவ்வளவு வாக்காளர்கள் வாக்கு செலுத்தினார்கள், எவ்வளவு இருந்தது, எவ்வளவு ஆண் வாக்காளர்கள், எவ்வளவு பெண் வாக்காளர்கள், மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு, அது இந்த பட்டியல் வரணும். அத எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தினுடைய பப்ளிக் டொமைன்லயே இல்ல. அத எனக்கு பதிலாவே கொடுத்துட்டாங்க. ஆகவே தேர்தல் ஆணையம் முறைகேடு நடந்துதான் இன்றைக்கு மத்திய மைனாரிட்டி பாஜக சர்க்கார், மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஆணித்தரமாக அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரா தேர்தலையும் ஹரியானா தேர்தலையும் சுட்டிக்காட்டி, பீகார்ல ஒரு பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்று இன்றைக்கு வாக்கு திருட்டு இயக்கம் சேலத்துல வசந்தம் சரவணன் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் யாக்கூப் அவர்களும் நிறைய ஆர்டிஐ நண்பர்களும் சேர்ந்து இன்றைக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தி நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பதில்ல தமிழ்நாடு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரையிலும் அனுமதி நாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. ஆகவே இந்த நேரத்திலே தீபாவளி வாழ்த்துக்களாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, சேலத்து மக்களுக்கும் உள்ளடக்கி அந்த தகவலை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, இங்க எந்த பிரச்சனையாக மத்திய மைனாரிட்டி பாஜக சர்க்கார் இஸ்லாமிய தேச விரோத போக்கை கண்டித்து, மத வெறியை கண்டித்து, ஜனநாயக காங்கிரஸ் கட்சியான எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்யும்னு கூறிக்கொண்டு,
இது போல மக்கள் பணியில் தொடர்ந்து இங்கு சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக ஸ்டீல் பிளான்ட்டை பொறுத்தவரையிலும் ஆர்டிஐல நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு எனக்கு பதில் வரல. கூடிய விரைவில் ஸ்டீல் பிளான்ட் வந்து JSW ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு ஒரு சில பங்குகள் பரிவர்த்தனை செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக ஒரு ரகசிய தகவல் கசிந்துள்ளது. ஆகவே நன்றாக லாபகரமாக இயக்குகின்ற சேலம் மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு எதிராக இன்றைக்கு மத்திய மைனாரிட்டி பாஜக சர்க்கார் அப்படி ஒரு பிரச்சனை எடுத்தா எப்படி 8 வழி சாலையை வேண்டாம் என்று நான் வென்று நீதிமன்றத்திலே வெற்றி அடைந்தோமே வந்தது. நம்ம தோழமை கட்சிகளுக்கு நேரடியா பேசுற சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால இந்த ஊடகத்தின் மூலமாக நான் கூறிக்கொள்வதெல்லாம் சேலம் மாநகரத்துக்கு, அதாவது லஞ்சம் இல்லாத பாதாள சாக்கடை அனுமதி மக்களுக்கு வர வேண்டும், பெற்றுத்தர வேண்டும். இன்னைக்கு டிரைனேஜ் கனெக்ஷன் ஒண்ணு கொடுக்கணும்னா மெட்ராஸ்ல எல்லாம் 1 லட்சம் ரூபாய் 50,000 அப்படின்னு வாங்குறாங்க. அந்த லஞ்சம் இல்லாமல் சேலம் கவுன்சிலர், சேலம் மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், யாரும் பைசா லஞ்சம் கொடுக்காதீங்க. இப்போ வீட்டு வரியும் அதிக சுமையா இருக்கு தமிழக மக்களுக்கு, சேலம் மக்களுக்கு. அந்த வீட்டு வரியை குறைக்கணும், மாத்தணும். அது மட்டும் இல்லாம நீங்க டிசைன் பண்ணிருக்கிற விதம் வந்து தப்பு. பாதாள சாக்கடை திட்டம் ஆழத்துல போட்டு மேல பைப்பு கொடுத்தா எப்படி தண்ணி போகும்? அதனால இன்னைக்கு மேற்கு மாவட்ட தலைவர் ரவிக்குமார், எங்க ஆர்கே ரவிக்குமார், முருகன் அவர்கள் வீட்டு முன்னாடியும் அதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கோம். நாங்க இந்த நேரத்தில் இங்க மேயரா இருக்கின்ற திமுகவினுடைய மேயருக்கும் மக்கள் கிட்ட பிரச்சனைகள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, புகார் வந்திருக்கு. ஆகவே லஞ்சம் இல்லாமல் பாதாள சாக்கடை அனுமதி எல்லார் வீட்டு மக்களுக்கும், சேலத்து மாநகரத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். அதை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகின்றோம். பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்தவரையில் அது முறையாக அதை டிசைன் செய்யப்பட்டு மேலும் அதை உடனடியாக அமுல்படுத்த வேணும். எல்லா ஊர்லயும் போட்டாங்க. போட்டுட்ட பிறகு இன்னை வரலும் அந்த டிரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கல. ஏன்னு கேட்டா லஞ்ச பிரச்சனை இருக்கு. அந்த செப்டிக் டேங்க் வந்து ப்ராப்பரா கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் சரியா இல்லைன்னு பொதுமக்கள் கிட்ட இருந்து வருது. அதே போல குப்பை கூலங்கள் பிரச்சனையும் 100 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சேலம் மாநகரத்தை, மாங்கனி நகரத்தை இன்றைக்கு மாங்கனி நகரமாகவும், ஜவ்வரிசி நகரமாகவும், பட்டுத்துணி நகரமாகவும் இருக்கின்ற நகரம். அந்த நகரத்துக்கு சில்க் போர்டு கொண்டு வரணும். இன்றைக்கு ஜவ்வரிசி இந்தியாவில நம்ம 1/3 சேலத்திலிருந்து தான் போகுது, மற்ற உலகெங்கும் போகுது. அந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும். நெசவாளர்களுடைய நூற்பாலைகளுடைய நூல் விலை அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும். மத்திய மைனாரிட்டி பாஜக சர்க்கார் அதிகப்படுத்தி இருக்கு. அதனால நெசவாளர்களுக்கு தொந்தரவா இருக்கு. பவர்லூம் நடத்துறவங்க மின் கட்டணம் கட்ட முடியல. ஆகவே மின்சாரத்துறை அமைச்சர் 10 ரூபாய் பாலாஜின்னு விமர்சிக்கப்படுகின்ற ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் நாம் ஏற்கனவே கொடுத்திருக்கோம். அவர் 10 ரூபாய் பாலாஜி எல்லாம் கிடையாது, நல்ல பாலாஜி தான். நமக்கு மின்சார கட்டணத்தை கண்டிப்பாக வருகின்ற தேர்தலுக்கு முன்னாடியே குறைக்கணும். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. இந்த கோரிக்கை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் வைக்கின்றோம். எதிர்காலத்துல கூட்டணி எப்படி வேணா இருக்கும். இப்ப வரலும் டிஎம்கேவோட இருக்கும். நாளைக்கு எங்க தலைவர்கள், அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களும் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அதன் பேரில் தான் கூட்டணி அமையும். ஆகவே அதிகாரத்திற்கு, ஆட்சிக்கும் மிக விரைவில் காங்கிரஸ் கட்சி வரும் என்பதை நான் தெல்ல தெளிவாக இந்த ஊடகத்தின் மூலமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன், வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் காங்கிரஸ் வர வேண்டும். 67க்கு பிறகு வரல, எங்களுக்கு கொடுங்க. 60 சீட்டு கொடுத்தாலும் கொடுங்க. ஆந்திராவில இப்ப துணை முதலமைச்சர் கொடுத்து 6 அமைச்சர் கொடுக்குறாங்க. அது போல ஒரு 4 அமைச்சரை போடுங்க. வழக்கறிஞர் பிரிவுல இன்றைக்கு தோழமை கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஒரே ஒரு ஏஐஜி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான கவர்மெண்ட் அட்வொகேட்ஸும் கொடுக்கல, டிசிகாவுக்கும் கொடுக்கல, கம்யூனிஸ்டுக்கும் கொடுக்கல. நாங்க என்ன கேட்கிறோம்? நீங்க ஆட்சியில உங்களை கொண்டு வந்து நாங்க ஆட்சியில உட்கார வைக்கிறோம், ரைட்டு. அந்த ஆட்சிக்கு உட்கார்ந்த பிறகு இன்றைக்கு டெப்டி மேயர் சாரதா அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அவங்களை தனிப்பட்ட முறையில இயங்க விடுறீங்களா? இல்ல. இதுதான் எங்களுடைய நிலைமை, அவலம். நீங்க கூட்டணியில நல்லா இருக்கணும், மக்கள் வாக்களிக்கணும். காங்கிரஸ் கட்சி வாக்குகள் 4% இருந்து 11% வரலாம் தவறாம திமுகவுக்கு போடுறோம். திமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்ன? 15% இருந்து 20% இருக்கு. இப்ப சப்போர்ட்டா நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை.
எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வர முடியாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு கூட்டணி கட்சிகளினுடைய பலத்தில் தான் ஆட்சிக்கு வர முடியும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் தற்போது நடக்கின்ற சம்பவம், துரதிருஷ்ட சம்பவம், இந்த செம்பரம்பாக்கம் ஏரியா இருந்தாலும் சரி, அலைந்து தலைவர் ஒரு கேள்வி கேட்டாரு, துரைமுருகன் அவர்கள் கேள்வி கேட்டாரு, அந்த கேள்வியும் சரி, தமிழக காங்கிரஸ் தொண்டர்களை அணுகும் விதத்தில் மதிக்காத விதத்தில் இருக்கின்ற திமுகவினுடைய உறவை பாதிக்க கூடாது, அதை பலப்படுத்த வேண்டும். ஆட்சி அதிகாரத்திற்கு எல்லோருக்கும் பங்கு கொடுத்து தமிழ்நாட்டை முன்னேற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம். நாங்க டிஎம்கே கொடுத்திருக்கிற ஆதரவு தேர்தல் ஆதரவு தான். பிஜேபி வந்துடக்கூடாது. எங்களுடைய எதிரி பிஜேபி. பிஜேபி இங்க கால் ஊண்டக்கூடாது. அதுதான் எங்களுடைய இலக்கு. எங்களுடைய ஆதரவு அதுக்குதான். கொள்கை அளவுல மது ஒழிப்பு எங்களுக்கு வேணும். பூரண மது விலக்கு வேண்டும். அதுதான் எங்களுடைய கொள்கை. கல்வி கொள்கை காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் எப்படி செய்தாரோ, இன்றைக்கு முதலில் கம்யூனிட்டி ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னு ஜீவோ போட்டது கர்ம வீரர் காமராஜர். ஜீவோ ரிசர்வேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஜீவோ. இன்றைக்கு அரசியல் சாசன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர். அவர்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூற வேண்டும். தொடர்ந்து ஓபிசிக்கு இன்றைக்கு இடமளிப்பதற்கு அன்றைக்கே நாங்கள் செய்திருக்கின்றோம் என்பதை மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்டி திமுக காங்கிரஸ் உறவு மேம்பட